பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்குங்க. இன்றைக்கி சிக்கன் கிரேவி சூப்பரான ஒரு ரெசிபியை தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி நீங்கள் பரோட்டா, இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிட்லாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது செய்யறது ரொம்ப சுலபங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே எச்ச ஊறுதுங்க. கறியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1 கிலோ சிக்கன் கிரேவி நல்லா சூப்பராக அழகாக செம்மையாக செஞ்சு இன்னைக்கு சாப்பிட போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். இப்போ கடாயை வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ 50 கிராம் எண்ணெய் நம்ம சேர்த்துட்டோம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள இங்கே பாருங்க, எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், சின்ன தக்காளி பழம் ஒரு 3 எடுத்துருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 4 பச்சை மிளகு, அது போக 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 பட்டை, ஒரு 5 கிராம்பு, 2 ஏலக்காய். ஏலக்காய் நிறையா போட்டால் நல்லா இருக்காது. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை லவங்க போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதக்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் லைட்டா வதங்கிருக்கு. இப்போ பச்சை மிளகாய் இதுலயே போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு பாருங்க. இப்போ இந்த தக்காளி பழத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம். தக்காளி போட்டதுக்கு அப்புறம் 1 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளி கொஞ்சம் லைட்டா வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுல இஞ்சி பூண்டு மொத்தமாவே ஒரு 50 கிராம் தான் எடுத்து வச்சிருக்கோம். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வணக்கிக்குங்க. இஞ்சி பூண்டெல்லாம் பச்சை வாசனைலாம் போய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்குங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. நல்லா காரஞ்சாரமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது போக மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது எல்லாம் போட்டாச்சு. இப்போ சிக்கன் மசாலா ஒரு 30 கிராம் எடுத்து வச்சிருக்கேன், இதுவும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா வேகட்டும். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறினே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கன் இதில் சிக்கனை போட்டு இந்த மசாலாவிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மசாலா ஃபுல்லாக சிக்கன்லேயே இறங்கணும். சிக்கனில் எல்லா மசாலாவும் போட்டாச்சு. சிக்கனில் மசாலா வெந்துன்னு இருக்குது. இந்த டைமில் நம்ம ஒரு 10 ரூபா தயிர் இதில் அதிலே ஃபுல்லாக சேர்க்க வேணாம், இதில் பாதி. இப்போ தயிர் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம இதில் ஒரு 4 கருவேப்பிலை போட்டுக்குவோம். இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகணும். பாருங்க, நம்ம தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும், ஆனால் தண்ணி நிறைய ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணி ட்ரை ஆகணும்.
நல்லா ட்ரை ஆக தேவையில்ல, கொஞ்சமாக ட்ரை ஆகணும். அது வரைக்கும் அதை கொதிக்கணும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை நம்ம தூவி விட்டு அழகாக. இப்போ பாருங்க கிரேவி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஹோட்டலில் கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு தர மாட்டாங்க. நல்ல தரமான ஒரு கிரேவி பாருங்க. பாருங்க கிரேவி பாருங்க, இந்த கிரேவி எப்படி வந்திருக்கு பாருங்க. இது இட்லி கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியா இருக்கும். இந்த பாருங்க செம்மையா வந்திருக்குது. அதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். நம்ம சூப்பரான சிக்கன் கிரேவி பாருங்க எவ்வளவு அழகா ரெடியா இருக்குதுன்னு. இது இட்லி கூட, தோசை கூட, சப்பாத்தி கூட எல்லாம் சாப்பிட்டா செம்ம டேஸ்டியா இருக்கும். நம்ம செஞ்ச சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போறோம். வாங்க போலாம். வாங்க இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்த்து சொல்லுவோம். அப்படியே எச்ச ஊறுதுங்க. சும்மா கம 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 கமன்னு வாசனை வருதுங்க. வீடு ஃபுல்லா செம வாசனை. இங்க பாருங்க கறியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஆனா சூடு தாங்க முடியல. எப்படி இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம் வாங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. பாருங்க அடாடாடாடா. கண்டிப்பா நீங்க அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.